தனியா நிறைய விஷயங்கள். தனியா கஷ்டப்படுறாங்க. தனியா வந்துட்டு எல்லாமே பண்றாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்க. ம். யோசிச்சிருக்கேன். ஒரு ஒரு இடத்துல யோசிச்சிருக்கேன். எங்க அம்மா வேலைக்கு போகும்போது, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெறைய அப்போல்லாம் கடன் இல்லாம இருந்தாங்க. இப்போதான் கடன் நெறைய இருந்து, கொஞ்சம் கூட எங்க அப்பா இருந்தா நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ஃபேமிலியா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்பாவ பார்க்கணும்னு என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? இல்ல. அதான் எங்க அம்மா இருக்காங்கல்ல. அம்மா இப்போ காலையில எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, மத்தியானம் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. என்னைக்காவது நெனச்சிருக்கியா? அம்மா இப்படி ஓடிட்டே இருக்காங்களே! யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா, இல்ல நம்மகிட்ட நெறைய பணம் இருந்திருந்தா வந்துட்டு அம்மா இவ்ளோ கஷ்டப்பட தேவையில்லையே! அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கியா? ஏன் நம்மலாம் இப்படி பொறந்துட்டோம்? நம்ம கொஞ்சம் பெரிய இடத்துல பொறந்திருந்தா கூட நம்மளுக்கு இந்த கஷ்டம்லாம் இருந்திருக்காதுன்னு யோசிச்சிருக்கேன். அம்மாவ எப்படி ஃப்யூச்சர்ல எப்படி பார்த்துக்க போறீங்க? இப்போதான் ஐடிஐ செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னும் படிக்கணும். ஆனா இப்போ ஐடிஐ முடிச்சோன்னே வேலைக்கு போயிடுவேன். போய் தான் இனிமேல் தான் நான் படித்து அப்ராட் போய் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டேன்னா எங்கள் அம்மாலாம் பெரிய இடத்துல எடுத்து வந்து வச்சுருவேன். எப்படி இருக்கணும்? ஃப்யூச்சர்ல எப்படி இருக்கணும்னு ஆசை உங்களுக்கு? எங்கள் அம்மா அசிங்கப்படுத்தணும் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். என்ன மாதிரிலாம் அம்மாவ அசிங்கப்படுத்தியிருக்காங்க? எந்த இடத்துல கோவம் வந்திருக்கு? ஊரில் தான் நிறைய வாட்டி ஊர் அப்புறம் இங்கே சில பேரில் எங்கள் அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. இப்போ சொன்னாங்கல்ல எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி குண்டா இருக்காங்க. என்னையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீ ஏன் இப்படி இருக்க? உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்காத, என் பேச்சு கேளு அப்படின்னு நிறைய பேர் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைன்னா என் பின்னாடி சொல்லிடுவாங்க. சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. நீ தனியாக கூட போ, உங்கள் அம்மா கூட இருக்காத, இப்போ உங்கள் அண்ணன் எப்படி போகிறான் அந்த மாதிரி நீயும் போயிடு அப்படின்னுவாங்க. இல்லை நான் அவங்கள்ட்ட அப்படியே போய் பேசி வந்துடுவேன். சைலண்ட்டாக ஓரமாக வந்துடுவேன். அவங்களாம் அதோட பேச மாட்டேன். அம்மா திட்டும்போது கோவம் வருமா? இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா? ஏன் நம்ம அம்மாவ அப்படி சொல்றாங்க அப்படின்னு? மூஞ்ச லட்சமாக பேசிட்டு வந்துடுவேன் ஒன்று. அது ஒன்று இல்லை நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக வந்துடுவேன். தெரியாதவங்க யாராவது கொஞ்சம் பேசினாங்கன்னா அப்படியே மூஞ்ச கட்டு வந்துடுவேன். என்ன சொல்லுவாங்க? அப்படி என்ன சொல்லுவாங்க? எதுக்கு அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும். ஏன் அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால உன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஃபீல் பண்ற அவங்க நினைக்கிறாங்க. ஓ, இவங்க வந்து உங்களை வச்சு இவங்க கூட இருக்கறனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்கன்னு நினைக்கிறாங்களா? அது வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனா அவங்களுக்கு தெரியாதுல்ல நாங்க சந்தோஷமா இருக்கிறது. அதனால நான் சைலண்டா அந்த இடத்துல இருந்து வந்துடுவேன். சரி, இப்போ உன்னை யாராவது வாப்பா தம்பி, இங்க எல்லாமே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, உங்க அம்மா விட்டுட்டு வந்துரு, வந்து இங்க வந்து இருந்துரு அப்படின்னா போயிருவியா? அங்க எங்க அம்மாட்ட இருக்கிற சந்தோஷம் அங்க இருக்காது. அது எப்படி நான் போயிடுவேன்? 17 வருஷமா இங்க எங்க அம்மா கூட தானே இருக்கேன். பிறந்ததுலேருந்து பார்த்த மாமா அவங்க தான். இத்தனை வருஷமா இருக்கிறவங்கள்ட்ட இவங்க கூட தான் இருக்கிறேன். எங்கேயுமே நான் போகவும் மாட்டேன். அதுவும் ஒன்று வீடை விட்டா காலேஜு அப்படி ஃப்ரெண்டுங்க கூட கூட என்னைக்காவது ஒரு நாள் தான் போய் பேசிட்டு வருவேன். அம்மா கிட்ட இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, எல்லா அக்கறை வைத்து பார்த்துப்பாங்க. அதுவும் தெரிஞ்ச ஆளுங்களாக இருந்தாலும் சரி, தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கே ஒரு பிறந்த நாள்னா கூட உங்கள்கிட்ட பேசி ஒரு காசு வாங்கி அனாத ஆசிரமத்துக்கு வந்து டொனேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்ல, இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாதுன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க வந்து மா இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னாங்கன்னா எங்கள் அம்மா உடனே அவங்களுக்கோசரம் நேர்லேயே போய் அவங்கள்ட்ட அனாத ஆசிரமம் இது இருப்பாங்களா ஹெட்டு, அவங்கள்ட்ட போய் பேசி இவங்க வந்து அவங்களுக்கு லிங்க் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் வந்து நிறைய பேர் சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கள் பாப்பா பிறந்தநாள், என் பிறந்தநாள், அவங்க பிறந்தநாள், எங்கள் சித்தி பிறந்த எல்லாரும் பிறந்த நாளைக்கும் இந்த மாதிரி வீட்லேயே சாப்பாடு செஞ்சு வீட்லேயே பார்சல் கட்டி அவங்க பஸ் ஸ்டாண்டு வரமா இருப்பாங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் நல்லா எங்கள் அண்ணனுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுவான்னு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக ஆனதுனால அதெல்லாம் விட்டுட்டோம் நாங்கள். அம்மா அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த நேரத்துலலாம் என்ன தோணுச்சு? அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தோணும்போது என்ன தோணுச்சு? போய் அப்பாவை போய் கூட்டிட்டு வந்துடலாம், வாப்பா அம்மா கிட்ட வா அப்படின்னு அப்படி தோணல. நான் பெருசாக அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணுன்னு தான் தோணுச்சு. அவர் வரணும், அவரை கூட்டிட்டு வரணும், அந்த மாதிரி எதுவுமே தோணலையா?